புது வருட செய்தியின் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026வது வருஷத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அதுல ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆதாரமாக எரேமியா 1வது அதிகாரம். எரேமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க. பக்கம் 874. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ என்னத்தை காண்கிறாய்? எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி ஒரு 3 தடவை சொல்ல பாருங்க. நீங்க என்னத்தை காண்கிறாய்? நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே. என்னை கவனிக்கிறீங்களா? நீ கண்டது சரியே. பார்க்கிறது வேற, முடிச்சிருங்க. காண்கிறது வேற. அல்லையிலே சொல்லுங்க, பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. பார்க்கிறது வேற, காண்கிறது வேற. இந்த 2026வது வருஷத்துல நீங்க பார்க்கிறவர்களாய் இருந்த என்ன செய்யக்கூடாது? கூடாது. எரேமியா என்ற ஒரு மனுஷனை பார்த்து அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் அங்க தருகிறார். தந்துட்டு, நீ இப்ப என்னத்தை பார்க்கிறன்னு கேட்கல, என்னத்தை காண்கிறாய். உன்னை இதை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பாம்பு ஒரு சின்ன காட்டுல என்ன செஞ்சிருச்சு? ஒளிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பாம்பை என்ன செஞ்சிட்டீங்க? பார்த்துட்டீங்க. உங்க கூட வந்த ஆளு அந்த பாம்பை என்ன செய்யல? பார்க்கல. அந்த நேரம் வேற எங்கேயோ பிறகு பார்த்துட்டு இருந்துட்டாங்க. ஒரு சின்ன ஒரு காடு, புல்லாம் வளர்ந்த இடத்துல. இப்ப கவனிங்க. இப்ப அந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சுன்னா, தன்னை ஒளிச்சுக்கிச்சு. எங்க? அந்த காட்டுக்குள்ள. இப்ப இவர் கூட வந்த அந்த பாம்பே பார்க்காத அந்த ஆள்கிட்ட காமிச்சு, இதுல பாம்பு இருக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு? ஏன்? அவர் பார்க்கல. ஆனா அந்த முதல்ல பார்த்தாரு பாருங்க, அவருக்கும் இப்ப என்ன செய்யல? தெரியல. அவருக்கு தெரியலங்கிறதுனால அந்த பாம்பு போயிடுச்சுன்னு அர்த்தமா? அந்த பாம்பு எங்கதான் இருக்கு? இப்ப அவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா இப்ப அவர் என்ன பண்றாரு? காண்கிறார். என்ன அர்த்தம்? அது உண்மை எங்கதான் இருக்கு? சொல்லுங்க. இப்ப பார்க்கிற நபரை அங்க போனா அவன் தைரியமா போயிடுவான். ஆனா காண்கிற நபரால அங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்? மேலோட்டமா என் கண்ணுக்கு தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. எதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன்? பார்க்கிறதுக்கும் காண்கிறதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுட்டுங்கிறத மட்டும் ஒரு வேலையில சொல்லுங்களேன். இந்த 2026வது வருஷத்துல மேலோட்டமாய் பார்க்கிற அந்த பார்வை நம்மளை விட்டு என்ன செய்யட்டும்? போகட்டும். ஒரு ஆழமான ஒரு என்னது? காண்கிற அந்த அனுபவத்தை இந்த வருஷம் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, பிராக்டிஸ் பண்ணும் போது, நான் தைரியமா சொல்லுவேன், இந்த 2026 பிரயோஜனமா, சமாதானமா, மகிழ்ச்சியா, ஆசீர்வாதமா, மேன்மையா, மகிமையா முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லையா? சொல்லுங்க, பார்ப்போம். வேதத்துல அடிக்கடி நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்த வசனம் தான் எபிரேயர் 11வது அதிகாரம்
இந்த வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 13. சத்தமா வாசிப்பா, சத்தமா வாசி. என்ன போட்டிருக்கு? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். அந்த வார்த்தை ஒன்னொன்னு கவனிங்க. இந்த எபிரேயர் 11ல யார பத்தி எழுதியிருக்கு? முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியல். எப்படி வாழ்ந்தவங்க? உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர்கள். நீங்க கவனிக்கணும், எப்படி வாழ்ந்தவங்க? உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல. பூமி தாங்க கூடாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சா? ஆசீர்வாதம். ஐயோ நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கையை உயர்த்தவர்கள் இல்லையா? சொல்லுங்க பார்ப்பேன். அவ்வளவு ஆசீர்வாதம். அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சா? இருந்துச்சு. அவங்களுக்கு சத்துரு இருந்தாங்களா? கொஞ்ச நஞ்ச சத்துரு இல்ல, ஏகப்பட்ட சத்துரு. அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறது போல நம்ம அனுபவிக்கிற போல போராட்டங்கள் இருந்துச்சா? இதை விட தாண்டி இருந்துச்சு. அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அவங்கள பத்தி என்ன போட்டிருக்கு? அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே போனாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறத கண்டு எதிராளிகள் பயந்தாங்கன்னு போட்டிருக்கு. அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். எதிராளிகள் என்ன பண்ணாங்களா? பயந்தார்கள். அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? இப்ப வாசிப்பா. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். அந்த வார்த்தை கவனிங்க. அடைஞ்சாங்கன்னு போடாம எப்படி போட்டுருக்கு? அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. பக்கத்துல இல்ல, என்ன போட்டுருக்குங்க? தூரத்திலே அவைகளை பார்த்துன்னு எழுதியிருக்கா, கண்டுன்னு எழுதியிருக்கா. இப்ப புரியுது உங்களுக்கு? சொல்றது பார்க்கிறதுக்கும் காண்கிறதுக்கும் அர்த்தம் ஒண்ணு இல்ல, வேற வேற. அல்ல சொல்லுங்க பாருங்க. முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? சாதாரண மனிதர்களாக இருந்தோம், பார்க்கிறவர்களாக இருந்தோம். இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்ன பார்க்கிறீங்க. காண்கிறதுனா என்ன? என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைய உற்று கவனிக்கிறதா என்ன செய்யுங்க? காண்கிறது. நான் சொல்றது விளங்குதுங்கிற ஒரு அலையில சொல்லுங்க. இங்க போட்டுருக்கு தூரத்திலே அவைகளை கண்டு 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 நம்பி அணைத்து கொண்டு. கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். எப்படி மரிச்சாங்களா? சொல்லி முடிச்சிருங்க. விசுவாசத்தோட மரித்தாங்களா? விசுவாசத்தோட நான் மரிப்பேங்கிறவங்க மட்டும் ஒரு அலையிலையா? சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இவர்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை பெற்றாங்களா அப்படின்னா பெற்றாங்க. அத அந்த ஆசீர்வாதம் பக்கத்துல இல்ல, எங்க இருந்துச்சா? முடிச்சிருங்க, தூரத்துல. நான் அந்த சாயங்கால நேரம் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் இது கிடைச்சா நல்லா இருக்கும், கர்த்தர் இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்கள, அது ஒருவேளை பக்கத்துல இல்லாமல் இருக்கலாம். வேகம் இல்லவே இல்லைன்னு சொல்லிடல, அது எங்க இருக்கு? தூரத்துல இருக்கு. இப்ப உங்க விசுவாச பார்வையில நீங்க என்ன செய்யணுங்க? அத காணணும். உதாரணத்துக்கு 2 சாமுவேல் என்ன பாருங்க, நீங்க பைபிள் படிக்கணும், வீட்டுல போய் எழுதிங்க, வீட்டுல போய் பாருங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல தீர்க்கதரிசி ஒருவர் வந்து தாவீதை பார்த்து, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, ஆலயத்தை கட்டுறது எவ்வளவு சந்தோஷமான நல்ல விஷயம், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாரு,
உன் மனசுல பட்டதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு போன தீர்க்கதரிசி காலையில குடுகுடுன்னு வந்து ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது, நீ கட்டக்கூடாதுன்னு கர்த்தர் பேசினாரு. சொல்லிட்டு அதோட முடியல, உன் பிள்ளை இருக்கிறான்ல, உன் பிள்ளை அவன் எழும்பி ஆலயத்தை என்ன செய்வான், கட்டுவான். இந்த வார்த்தையை தாவீது பெறும் பொழுது அவருக்கு பிள்ளை சொல்லுங்க இல்ல. 12வது அதிகாரத்துலதான் சாலமோன்னு ஒரு பிள்ளை அவருக்கு என்ன செய்யுதுங்க, பிறக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை செத்து போச்சு. அந்த குழந்தை பொழைச்சுக்கணும்னு சொல்லி சாப்பிடாம தண்ணி குடிக்காம வீட்டை விட்டு வெளியே போகாம கடவுளுடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறாரு. ஆனா அவர் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரவே இல்லை. அந்த புள்ள செத்தே போச்சு. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு துர்ச்செய்தி நம்ம குடும்பத்துல நடந்துச்சு, நம்ம அப்படியே என்ன ஆயிடுவாங்க, நில குலைஞ்சு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களே உங்களை என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க. என்ன சர்ச்சைக்கு போறாங்கிற, ஏசு ஏசுங்கிற, வல்லவர் நல்லவருங்கிற, உன் குடும்பத்துல இப்படி ஒரு இழப்பு, ஒரு மரணம் நேரிட்டுச்சுன்னு சுத்தி இருக்கிறவங்களே உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. நான் கேட்கிறேன், தாவீது அழுதாரான்னு கேட்டா அழுதாரு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. அழுதாரானா அழுதாரு. கவலைப்பட்டிருப்பாரா, கவலைப்பட்டிருப்பாரு. ஆனா பாருங்க, அந்த மரணம் நடந்த பிற்பாடு அந்த செய்தியை கேட்ட உடனே புள்ள செத்துருச்சுன்னு எழும்பினாரு, போய் குளிச்சாரு, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பைபிள்ல போட்டிருக்க நேரா அவர் எங்க போனாரா, தேவாலயத்துக்கு. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்கணும். உபவாசம் இருந்து நம்மளாம் ஒரு 10 நாள் உபவாசம் இருந்து ஒரு காரியம் நடக்கலன்னா ஆண்டவரை விட்டுட்டு தட மாட்டோம். நீங்க எங்க இருக்கிறீங்க இப்ப நான் உங்களை வந்து பார்க்கணும். ஆனா இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்த பிற்பாடு அவர் எங்க போனாருன்னு போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன், எது அவர் ஆண்டவர் பக்கம் எழுதிட்டு போயிருக்கும்னா, அந்த தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, ஆனா உன் குடும்பத்துல ஒருத்தன் எழும்பி ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னத அவர் மனசை விட்டு போகவே இல்லை. அவர் மனசுல அதை காண்கிறாரு. அப்ப இந்த புள்ள இறந்துருச்சு, இந்த புள்ள இறந்துருச்சு. அவர் சொல்றாரு, நான் அதனிடத்தின் போவனே அல்லாமல் அது திரும்ப என்கிட்ட என்ன செய்யாது, வராது. ஆனா இவருக்குள்ள விசுவாசம் குறையில. அசல கேட்க சொல்ற புரியுதா? விசுவாசம் குறையில, கூடுது. எங்க போறாரு இவரு சொல்லுங்க, எங்க போறாரு? ஆமா, நமக்கு மழை பெஞ்சாலே சர்ச்சைக்கு வர மாட்டோம். இந்த தாவீது ஒரு நமக்கெல்லாம் இப்ப என்னங்க, அது இறந்து போன உடனே எத்தனையோ நாள் வரைக்கும் வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டோம், வெளியே வர மாட்டோம். ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடக்கம் பண்ணிட்டு இவர் எங்க போறாருங்க சொல்லுங்க, ஆலயத்துக்கு. அப்ப நான் கேட்கிறேன், இவருக்குள்ள விசுவாசம் குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாருக்கும் மண்டிய பிச்சுக்குது. யோ புரியல, ஏதாவது இது சொல்லியா என்ன? புள்ள உடம்பு சரியில்லைன்னு அழுதீரு, கதர்நீரு, சாப்பிட மாட்டேன், கட்டில தூங்க மாட்டேன், தரையில தான் கிடப்புன்னு சொன்னீரு. ஆனா புள்ள இறந்துருச்சுன்னு டக்குன்னு எழும்பி போய் அப்படி குளிச்சுட்டு அப்படி ரெடி ஆயிட்டு சர்ச்சைக்கு போறீங்களே, என்ன விஷயம்னு. அப்பதான் தாவீது சொல்றாரு, அட முட்டாளு, அது எங்க போயிடுச்சு, கடவுள்கிட்ட போயிடுச்சு. இனி அதை இந்த பூமிக்கு நான் திரும்ப கொண்டு வர முடியாது. நான் அதனிடத்தின் போவலையே அல்லாமல் அது ஏன்ட்ட என்ன செய்யாது, திரும்பி வராது. இப்ப கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் கவனிங்க, செய்தியை கொஞ்சம் கவனிங்க. இப்ப எல்லாருடைய பார்வையும் இப்ப தாவீதை நோக்கி, தாவீதனுடைய வீட்டை நோக்கி இருக்கு. இனி தாவீது என்ன ஆக போறாரு, என்ன ஆக போறாருன்னு. ஆனா தாவீது வர வர என்ன செய்யறாருங்க,
திரும்பி பாடுகிறார், திரும்பி கர்த்தரை துதிக்கிறார், திரும்பி கர்த்தரை ஆராதிக்கிறார். எப்படிங்க தாவீதுக்கு முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு வசனம் தான். என்ன வசனம்? தூரத்தில் கை உயர்த்த. அந்த வசனத்தை வாசிங்க. 7வது அதிகாரம் வாசிப்பா. கர்த்தராகிய ஆண்டவரே 2 சாமுவேல் 7:19. 7:19. தயவு செய்து பைபிள் எடுத்து பாருங்க. 2 சாமுவேல் 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை. என்னங்க போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? வெகு தூரம். அந்த வார்த்தையை கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க பாருங்க. வெகு தூரம். திரும்ப சொல்லுங்க சின்ன பிள்ளை மாதிரி. வெகு தூரம். நான் ஒரு வார்த்தையை நான் திரும்ப சொல்லுவேன்னா நீங்க அதை கவனிக்கணும். என்ன போட்டிருக்கு? வெகு தூரமா இருக்கும். நடக்கவே நடக்காதுன்னு சொல்லல. எப்படி சொல்றாரு ஆண்டவரு? தூரமா, வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. என்ன பாருங்க, நாங்க நிறைய நேரம் நமக்கு நேரிடுகிற சம்பவத்தை மற்றவங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒன்றும் விளங்க வைக்க தேவையில்லை. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கை உயர்த்தவர்களையில சொல்லுங்க பார்ப்பேன். வெகு தூரத்து செய்தி. நீங்க கையை உயர்த்தி இப்பயே சொல்லணும், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை வேண்டி ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் செய்யணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏங்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இல்லைன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அது எங்கதான் இருக்கு? கொஞ்சம் அப்படி தூரத்துல இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் நெருங்கி பிடிச்சுங்க வந்துட்டீங்க. அசல விளங்குதா உங்களுக்கு? வந்துட்டீங்க. நீங்க தூரம் எங்க பாஸ்டர் மதுரை தூரமான்னு கேட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பக்கம் எங்க வந்துட்டீங்க? பக்கத்துல வந்துட்டீங்க. அப்ப குழந்தைய பிறக்கல, தாவீது அதையே காண்கிறார். எப்படி? எனக்கு ஒரு புள்ள பிறக்க போது, அந்த புள்ள ராஜாவா ஆக போது, நான் இப்ப விரும்பினல்ல இத ஆலயத்தை கட்டணும்னு, அத அந்த பிள்ளை செய்யும். கை உயர்த்த ஒரு அல்லேலூயா. அதை யார்கிட்ட சொல்றாரு? ஃபர்ஸ்டே பால்ட்ட சொல்றாரு. நீங்க 2 சாமுவேல் 12 பாருங்க. அப்படி ஆண்டவர் சொன்னபடியே ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையின் இடத்துல கர்த்தர் எப்படி இருந்தார்னு போட்டிருக்குங்க, அன்பா இருந்தார். 2 சாமுவேல் 12 பாதிக்கு மேல வாசிப்பா. அது ஆரம்பத்துல இருந்து வாசிக்க வேண்டாம். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. நான் உங்களை பார்த்து இந்த மாலை நேரத்துல உற்சாகப்படுத்துறேன். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நம்ம விரும்பாதது நடக்கும் போது முடிஞ்சிட்டுன்னு ஒரு முடிவுக்கு என்ன செய்யாதீங்க, பண்றாதீங்க. இந்த இடத்துல திரும்ப ஒரு குமாரன் பிறக்கிறாரு. அவர் பேர் என்னதுங்க? சாலமோன். நான் கேட்கிறேன், அந்த புள்ள வளர்ந்துச்சு. அந்த புள்ளைய கர்த்தர் என்ன செஞ்சாரு? ராஜாவாய் மாற்றினார். தாவீதிட்ட சொன்ன வார்த்தையின்படி அந்த ஆலயத்தை யார் கட்டி முடிச்சாருங்க? சாலமோன். கையை உயர்த்தி. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சிங்கன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப இதுக்கு இடையில இருக்கிற இவ்வளவு போராட்டத்தையும் மனிதர்களால, குடும்பத்தினரால, அக்கம் பக்கத்தினரால நிறைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தாவீது தவிச்சாருன்னு இல்லை, அவர் விசுவாசத்துல இருந்தாரு. அத போட்டிருக்கு, தூரத்திலே கண்டு முதல்ல காணணும், அடுத்து என்ன பண்ணணுங்க? நம்பணும். அப்புறம் அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? அணைத்து கொள்ளணும். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்ல பார்க்க. முதல்ல என்ன செய்யணுங்க? காணணும். 2வது என்ன செய்யணும்? அத நம்பணும்.
மூன்றாவது என்ன செய்யணும்? ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி தூக்கி அணைச்சு வச்சுப்பாளோ அதே போல நீங்க எதை காண்றீங்களோ எதை நம்புறீங்களோ அதை என்ன பண்ணணுமா? அணைத்து கொள்ளணும். நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், கோழிக்கு அடை வச்சிருக்கிறீங்க, அது குஞ்சு பொரிக்கணும்னா அந்த கோழி என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப அந்த கோழி ஒரு 2 மணி நேரம் அடை கேட்குது, கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் எங்கேயோ போய் சுத்திட்டு திருப்பி வந்து அடை காக்குது. திருப்பியும் ஒரு 2 மணி நேரம் அடை காத்துட்டு போர் அடிக்குது, நாளைக்கு வந்து உட்காந்துக்கிறேன், இன்னைக்கு பரணியில உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அந்த கோழி உட்காந்துருந்துச்சுன்னா 21வது நாள் குஞ்சு பொரிக்கும் சொல்லுங்க. ஏன்? அந்த முட்டை மேல அந்த கோழி என்ன பண்ணல? அடை காக்கல. முட்டை விட்டுச்சு, அடை காக்காமலே இல்ல, அடை காத்துச்சு. ஆனா தொடர்ந்து அந்த முட்டை மேல அது என்ன செய்யலங்க? அதனால 20 முட்டை வச்சாலும் 15 முட்டை வச்சாலும் அந்த முட்டை எல்லாம் என்ன முட்டையா போயிடுங்க? குஞ்சு பொறிக்கலையே, குஞ்சு பொறிக்கலையே, குஞ்சு பொறிக்கலையே அப்படின்னா இங்க ஒரு கேள்வி எழுப்புது, நீ அந்த முட்டை மேல உட்காந்தியா? இதுக்கு மேல நான் புரிய வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். தூரத்துல அவைகளை கண்டு முடிச்சிருங்க. இப்ப அடுத்து என்னதுங்க? நம்பி. மூணாவது என்னங்க? சத்தமா சொல்லுங்க. எப்பயாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாஸ்டர் அதை அப்படியே விசுவாசிச்சு ஆண்டவர் செய்யற எப்படி? இரவும் பகலும் அந்த முட்டை மேல கோழி அடகாக்குறது போல. அல்லேலூயா. யாரு என்ன சொன்னாலும், என் மனசு எப்படி எல்லாம் போனாலும், யாரு என்ன கேள்வி கேட்டாலும், யாரு பிசாசு என்ன பண்ணினாலும் அதுல இருந்து அந்த அடகாக்குறதுல இருந்து நம்பி அணைத்து கொள்ளுகிறது இல்ல. அந்த கோழி பாருங்களேன், ஒரு முட்டை வெளியில போனுச்சுன்னா பாத்துருக்கீங்களா? முட்டை வெளியே போக போக அப்படியே அதை மூக்கால் அப்படியே இழுத்து அப்படியே அணைத்து கொள்ளும். கையோ கோழிக்கு தெரியுதுயா, கோழிக்கு தெரியுது. அப்படியே 2 முட்டை நீ கொஞ்சம் கூட முட்டை வச்சுட்ட, என்னால முடியலன்னு அந்த கோழி சொல்றது இல்ல. திரும்பி திரும்பி சுத்தி பார்த்து எங்கேயாவது ஒரு முட்டை வெளியில இருக்கான்னு அது என்ன பண்ணுதுங்க? திரும்பி திரும்பி பார்த்து அந்த முட்டையை என்ன பண்ணுதுங்க? சிறகுக்குள்ள அணைத்து கொள்ளுது. அதனாலதான் பாருங்க, அது ஒரு நாள் வரும் பொழுது, கையை உயர்த்து வரல இல்லையா சொல்லுங்க, அந்த முட்டையிலிருந்து அழகான குஞ்சுகள் வெளியேறது. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால உள் வாங்கி கொண்டு இந்த 2026வது வருஷத்துல ஆண்டவரே, நாம் பார்க்க போறதல்ல, இந்த ஆண்டு ஆழமாய் நான் காண போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தையோடு நான் ஒரு காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? நான் பார்க்க போகிறேன். நான் கேட்கிறேன், நல்ல வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி கூலிங் கிளாஸ் போடாம போகிறவனுக்கு பயங்கர வெளிச்சமா தெரியும். ஆனா கூலிங் கிளாஸ் போட்டு போறவனுக்கு எப்படி தெரியுங்க? அப்படியே கொஞ்சம் மங்கலா. இப்ப அவன் என்ன சொல்லுவான்? கண்ணாடி போடாதவன், ஐயோ என்ன வெயில் கண்ணை பறிக்குது. இவன் என்ன சொல்லுவான்? எவ்வளவு குழு குழுன்னு இருக்கு. என்ன ஒரு சின்ன வித்தியாசம்தான். அவன் கண்ணுல கண்ணாடி இல்ல, இவன் கண்ணுல கண்ணாடி இருக்கு. நீங்க ஒரு காரியத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? முன்பு பார்த்த மாதிரி அல்ல. இயேசுவின் அன்பின் ஊடாக, இயேசுவின் வார்த்தையின் ஊடாக, இயேசுவின் மகிமையின் ஊடாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது நீங்க மேலோட்டமாய் பாராம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கூர்ந்து ஆழமாய் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரூத்து புஸ்தகத்துல நம்ம அடிக்கடி யாரை பத்தி தியானிச்சிருக்கிறோம்? ரூத்தை பத்தி. அடுத்து யாரை பத்தி தியானிச்சிருக்கிறோம்? நகோமியை பத்தி. அடுத்து ஓர்பாலை பத்தி தியானிச்சிருக்கிறோம். அடுத்து யாருங்க? போவாஸ். ஆனா நான் கேட்கிறேன் அந்த பெத்லெகேமில தானே இந்த நகோமி குடும்பம் இருந்துச்சு. அந்த பெத்லெகேம் எப்படிப்பட்ட இடம்? அங்க
வயல் வச்சிருக்கிறவனும் கிறிஸ்தவன், வயல்ல வேலை செய்யறவனும் கிறிஸ்தவன். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னத்தின் ஐக்கியம், ஒரே பாட்டு, ஒரே ஆராதனை, ஜெபம், துதி, அப்படிப்பட்ட இடம் பெத்லகேம். ஆனா பாருங்க, அந்த நேரத்துல நகோமின்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த குடும்பம், அவங்க புருஷன், 2 மகன்களை அழகா கர்த்தர் எல்லாரையும் காமந்து பண்றது போல அவங்களையும் காமந்து பண்ணுகிறார். நடந்தது என்ன? தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே பாருங்க, இந்த ஒரு குடும்பம் மட்டும் அந்த இடத்தை விட்டு, எந்த இடத்தை விட்டு? பெத்லகேமை விட்டு புறப்படுறாங்க. இதை நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா ஒரு யோசனை வந்துச்சு. ஆதியாகம புஸ்தகத்துல ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறாரு, நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு. ஆனா அழைக்கப்படாத ஒரு நபர் ஆபிரகாமோட ஒட்டி கொண்டார். அவர் பேர் என்னதுங்க? லோத். கவனிங்க, நான் கேட்கிறேன், இந்த குடும்பம் புறப்படும் பொழுது அதே பெத்லகேம்ல இருக்கிற வேற யாராவது இவங்க கூட வந்தாங்களா? பேசுங்க. வரல. வேற யாரும் இவங்க கூட என்ன செய்யல? வரல. அப்ப புறப்படும் போது எல்லாரும் எங்க போறீங்கன்னு கேட்டிருப்பாங்களா? சொல்லுங்க சிஸ்டர், கேட்டிருப்பாங்களா? நகோமியை பார்த்து, அவங்க குடும்பத்தை பார்த்து, பிள்ளைங்களை பார்த்து எங்க போறீங்க அப்படின்னோடனே, அதான் எங்க பார்த்தாலும் பஞ்சமாச்சே, மோவாப்ல போனா போச்சுக்கலான்னு சொல்றாங்க, நாங்க என்ன செய்யறோம்? மோவாப்புக்கு புறப்படுகிறோம். அவங்கள விடுங்க, இந்த இடத்துல பஞ்சம் ஏற்படுது, செய்தியை கேள்விப்படுறாங்க. ஆனா அங்கு ஒரு கூட்டம், பஞ்சத்திலையும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற ஒரு பார்வை, யாருக்கு இல்லாத பார்வை? இந்த நகோமி குடும்பத்திற்கு இல்லாத பார்வை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இருந்தது. என்ன பார்வை? இன்னைக்கு வறுமை, இன்னைக்கு வறட்சி இப்படியேவா நீடிச்சிடும்? இல்ல, கர்த்தர் கட்டாயம் எங்களை மீண்டும் சந்திப்பார். அல்லேலூயா. அந்த தூரத்து பார்வை, அந்த ஆழமாய் காண்கிற கண்கள். ஆனா இவங்க பாருங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு வறுமை வந்த உடனே, ஒரு வனாந்திர வாழ்க்கை வந்த உடனே இவங்க உடனே புறப்பட்டு தேவ பிரசனத்தை விட்டு, தேவ ஐக்கியத்தை விட்டு, தேவ பிள்ளைகளுடைய அந்த கூடுகையை விட்டு, மகிமையான இடத்தை விட்டு, சாபம் நடந்த இடத்துக்கு போனது மட்டுமல்ல, அங்கேயே போய் என்ன செஞ்சிடறாங்க? தங்கிடுறாங்க. ஆனா இவங்க அந்த வறுமை வறட்சி இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யல? வரல. ஏன்? இந்த குடும்பத்துக்கு இல்லாத ஒரு காண்கிற கண்கள் யாருக்கு இருந்துச்சுங்க? இந்த பெத்லகேம்ல இருந்த அந்த கூட்டத்திற்கு. இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், என்னைக்கு நம்ம இப்படி இருக்க போறதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் நமக்கு ஜெபம் பண்ணா பிரச்சனை மாறுமான்னு. மாறும். பைபிள்ல போட்டிருக்கு, தாவீது போய் இசை வாசிக்கும் போது சவுலை விட்டு ஆவி விலகினது. தாவீது வந்த பிற்பாடு திரும்பி இந்த சவுலுக்குள்ள அந்த பேய் வந்துரும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு அப்படி வேணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணணுங்க? அந்த காண்கிற கண்களை கர்த்தர்ட்ட இன்னைக்கு கேட்கணும். அல்லேலூயா. என்ன காண்கிற கண்கள்? இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், இதே போல எப்போதும் நான் இருந்துட மாட்டேன். கர்த்தர் கட்டாயம் என்னை சந்திப்பார். சொல்லுங்க பாருப்ப அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப, என் வாழ்க்கையை கர்த்தர் சந்திப்பார். சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். திரும்பவும் என் வீடு கட்டப்படும், என் குடும்பத்துல ஆடல் பாடலுடைய சத்தம் கேட்கப்படும், சிறையிருப்பு மாறும், நான் குறுகிட மாட்டேன், நான் கும்பிட மாட்டேன். கர்த்தரே என் ஜீவியத்துல மீண்டும் இந்த வனாந்திரமான அனுபவத்தை மாற்றி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தருவார். இப்ப கொஞ்சம் கவனிங்க. இப்ப பைபிள்ல எழுதிருக்கு, என்ன எழுதிருக்குன்னா, அந்த இங்க இருந்து போனாங்கல்ல யாரு? நகோமி குடும்பம்.
அவங்க வீட்டுல அப்படியே 3 சாவு என்ன செய்யுதுங்க, நடந்துருச்சு மோவாவுக்கு போன பிற்பாடு. ஆனா போகாத ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அவங்க வீட்டுல ஒரு ஆடு மாடு செத்ததாக பைபிள்ல எழுதப்படவில்லை. கையை உயர்த்தி ஒரு அளவில் சொல்லுங்க பாரு. நான் கேட்கிறேன், நீங்க எதை மட்டும் இழந்துடாதீங்க, தேவ பிரசன்னத்தை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாது. பாஸ்டர் பணத்தை காணடிச்சிட்ட பாஸ்டர், போயிட்டு போகுது. பாஸ்டர் என் வீட்டை இழந்துட்ட பாஸ்டர், போயிட்டு போகுது. ஆடு மாடு காணா போயிடுச்சு பாஸ்டர், போயிட்டு போகுது. எது போயிடக்கூடாது. பிரசனம் இருந்துச்சுன்னா எல்லாம் திரும்ப வந்துடும். அல்ல சொல்லுங்க பார்ப்போம், எல்லாம் திரும்ப வந்துடும். அதான் பைபிள்ல போட்டிருக்கு, சங்கீதம் 23ல, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அடுத்த வசனம் போட்டிருக்கு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். விளங்குற உங்களுக்கு, உங்க பாத்திரம் ஏதாவது நிரம்பணுங்க, நம்பிக்கையில நிரம்பணும். உங்க பாத்திரம் வசனத்துல நிரம்பணும். உங்க பாத்திரம் துதியில நிரம்பணும். உங்க பாத்திரம், நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு, பிரசன்னத்துல வார்த்தையில நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பேய் எப்பொழுதுமே ஒரு ஆளை வச்சிருப்பான் உங்களை டவுன் பண்றதுக்கு. நீங்க அதனால நிரப்பப்படக்கூடாது. அது போட அது தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க எதுல நிரம்பிடுங்க, என் கர்த்தரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா. அல்லேலூயா, என் ஆண்டவர் கைவிட மாட்டார். தைரியமா நீங்க அறிக்கை செய்யணும். அந்த அக்கினி சோலைக்கு முன்னாடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? எங்கள் ஆண்டவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சோலைக்கு எங்களை என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார். உங்க வீட்டுல நீங்க சொல்லணும், துணிக்கு பயப்படாம சொல்லுங்க, பயந்துட்டு சொல்லாதீங்க. நாளைக்கு அப்படி நடக்காம போனா என்ன பண்றதுன்னு அப்படி சொல்லாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை கொன்ன பிற்பாடு தான் ஒருத்தர் நல்ல டாக்டராகவே மாறுகிறாரு. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமா, அவனுங்களுக்கே வெக்கம் இல்ல, நம்ம ஏன் வெக்கப்பட்டுக்கிட்டு? கையை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பாருங்க. ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். பைபிள் போட்டிருக்கு, மோவாப் தேசத்துல கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? பெத்லகேம்ல தமது ஜனங்களை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை, தமது ஜனங்களை யார் சந்தித்தான் போட்டிருக்குங்க, கர்த்தர் சந்தித்தான். பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சந்திப்பார், இப்படியே விட்டுற மாட்டார். என்ன கவனிங்க, எங்க குடும்பத்துல எங்க வீட்டுல முதல்ல ஆண்டவர் யாரு சந்திச்சாருன்னா எங்க அம்மாவை. கவனிக்கிறீங்களா? யார? எங்க அம்மாவை சந்திச்சோன்னே எங்க அம்மா எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யார சந்திச்சாருங்க? எங்க அப்பாவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க, அந்த குடும்பத்துல ரொம்ப முரட்டாட்டம் பண்ணிட்டு இருந்த ஆள் யாரு? என்ன? எங்க அக்காலாம் ஒழுங்கா சர்ச்சுக்கு போவாங்க, என் தங்கச்சி எல்லாம் ஒழுங்கா சர்ச்சுக்கு போவாங்க. இந்த பைபிளை தூக்க அவ்வளவு வெக்கப்படுவேன். எல்லாம் பசங்க கிண்டல் பண்றவன்னுட்டு, என்னடா பகலெல்லாம் துப்பாக்கி தூக்கிட்டு சுத்துற, ராத்திரி ஆனா அலையோட ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு போறேன்னு. எனக்கு வெக்கமாகி எங்க அக்கா தங்கச்சிட்ட இந்த பைபிளை கொண்டு போய் என்ன பண்ணிட, சர்ச்சில் இந்த இடத்துல வச்சிருக்கேன். கரெக்டா என் பைபிள் கிட்ட உட்காந்துட்டு போகும்போது நான் ஏஞ்சி போயிடுவேன். என் பைபிளை யார் கொண்டு வருவாங்க? இன்னைக்கு ஆண்டவர் எப்படி ஆகிட்டாரு பாருங்க. இந்த பைபிளை தூக்கிட்டே சுத்து, இதுதான் உனக்கு எதிர்காலம், இதுதான் உனக்கு சாப்பாடு, இதுதான் உனக்கு வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய தொழில்னு ஆகிட்டாரு. கையை உயர்த்தினால சொல்லுங்க பாருங்க. நான் கேட்கிறேன், உங்களை கர்த்தரை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாரு, அடுத்து உங்க வீட்டுல உள்ளவங்களை சந்திப்பாரு, சந்திக்க மாட்டாரு? ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்ல? அந்த பாருங்க, அந்த நம்பிக்கை இல்லாம இந்த ஆளுங்க போய் தொலைஞ்சு, அப்படிதான் சொல்லணும், போய் தொலைஞ்சு புருஷனை இழந்து புள்ளைய இழந்து எதவையாய் மாறி திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த ஜனங்களுக்கு இவங்களை பார்த்த அடையாளமே தெரியல. என்னப்பா அது, நீ எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு அப்படிங்கிறாங்க. நகோமி தானே நீனு அப்படின்னு. என்ன நகோமின்னு என்ன செய்யாத சொல்ல, இவர் பெரிய பரிசுத்தவன் மாதிரி, என்ன நகோமின்லாம் கூப்பிடாத. தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? கசப்பை உண்டு பண்ணிட்டாரு. ஆண்டவரை பண்ணாரு. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். முடிக்கிறேன். பைபிள்ல அழகா போட்டிருக்கு, இவங்களுக்கு இந்த ஒரு கூட்ட மக்கள் ஒரு தெய்வீக பார்வை உடையவர்களா இருந்தாங்க. கர்த்தர் கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்வாரு? எங்களை சந்திப்பார்.
இப்ப இருக்கிற இந்த வறட்சி மாறும், ஆசீர்வாதமான மழை பெய்யும், வனாந்தரம் வயல்வெளியா மாறும். நான் கேட்கிறேன், மாறினுச்சா மாறலையா? சத்தமா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், பெத்லகேம்ல உள்ள ஆட்கள் எங்க போகல? மோவாப்புக்கு போல. ஆனா மோவாப்புக்கு போயின நகோமி குடும்பம் தான் என்ன செஞ்சுங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்துட்டீங்க, உங்க குடும்பத்தை இயேசு கொண்டு வருகிறது சாதாரண காரியம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உங்க வீட்டுல ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும், முழு குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நீங்க தான் என்னதுங்க? இன்ஜின். நல்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்கிறேன், இன்ஜினுக்கு பவர் அதிகமா, கேரேஜுக்கு பவர் அதிகமா? அப்ப நீங்க யாருங்க? இஞ்சி பூண்டு நான் பேசிட்டு இருக்கேன், இன்ஜின். ஆமா, உங்க வீட்டுல இருக்கிற மத்த ஆள் யாருங்க? கேரேஜ். நீங்க விசுவாசத்துல உறுதியா நின்னீங்கன்னா அதெல்லாம் மாட்டி ஆண்டவர் ஈஸியா இழுத்து கொண்டு வந்துடுவார். கையை உயர்த்தி ஒரு அளவு சொல்லுங்க பார்ப்பேன். எது வறட்சின்னாங்களோ, எது பஞ்சன்னாங்களோ, போவாஸ் அங்கேருந்து வராரு. வந்தோடனே அந்த மக்களை பார்த்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப பாருங்க, வனாந்தரம் எப்படி மாறிடுச்சு? செழிப்பா மாறிடுச்சு, தண்ணி வந்துருச்சு, மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப போவாஸ் அவங்கள பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னைக்கு எந்த வயல்லையாவது நீங்க இப்படி கேட்க முடியுமா? ஒரு அந்த வயலின் எஜமானன் சொல்றாரு கர்த்தர். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த வயல்ல வேலை செய்யற எல்லாம் யாரா இருக்கிறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. கையை உயர்த்தி ஒரு அளவில் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்ப நிலைமை என்னங்க? ஒரு நேரம் பஞ்சம், ஆனா இப்ப நிலைமை எப்படி தெரியுமா மாறிடுச்சு? ரூத் 2வது இதுல வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த ரூத் என்ன பண்றாங்க? அங்க வயலுக்கு வராங்க. போவாஸ் சொல்றாரு, அது நீ என்ன பண்ணு, அவன் எடுத்துட்டு போறபடி கொஞ்சத்தை நீ என்ன பண்ணு, சிந்தி விடு. நான் சொல்றேன், வறட்சியா, பத்தும் பத்தாமையுமா, திருப்தியா சாப்பிடாம, நல்ல துணி எடுக்க முடியாம இப்படி ஒரு காலம் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு சிந்தி விடுற அளவுக்கு நம்புறவங்க மட்டும், நான் நம்புறேங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நீங்க விசுவாசத்துல நின்னுட்டீங்க, வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன். நின்னுட்டீங்க. அந்த தூர பார்வை கர்த்தர் சந்திப்பார். யோசேப்பு சொல்றாரு, எப்ப நான் சாக போறேன், ஆனா ஆபிரகாமின் தேவன் கட்டாயம் உங்களை என்ன செய்வாரு? சந்திப்பார். சொல்லிட்டு அப்படி சந்திக்கும் போது ஒண்ணே ஒண்ணு மறந்துடாதீங்கப்பா, இந்த இடத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போவீங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை போகும்போது என்னுடைய எலும்பை தோண்டி என்ன செய்யுங்க? எடுத்துட்டு போயிடுங்க. எவ்வளவு விசுவாசம் பாருங்க, எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அவங்க உயிரோட இல்லை, ஆனா அவங்களுக்கு என்ன கண்கள் இருந்துச்சுங்க? நான் கேட்கிறேன், யாத்திரை காலத்துல மோசே இஸ்ரவேல் மூப்பரை போய் பார்க்கும்போது என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவன் உங்களை சந்தித்தார். கையை உயர்த்தி ஒரு அளவு சொல்லுங்க பார்ப்போம். எகிப்துல இருந்தாங்களா? அணியா புறப்பட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. அவங்கள புறப்பட பண்ணினார்னா உங்களை என்ன எகிப்திலே வச்சிருப்பாரா? தரித்திரத்திலே வச்சிருப்பாரா? சொல்லுங்க. வறுமையில வச்சிருப்பாரா? வியாதியில வச்சிருப்பாரா? 37 வயசுல வியாதியில எனக்கு சரீரத்துல ஒரு வியாதி வந்தது. கொலஸ்ட்ரால் அதிகமா, பிரஷர் அதிகமான. ஆனா வர மார்ச் வந்தா 49 வயது, ஒரு வியாதியும் இல்லாம கர்த்தர் எல்லாத்தையும் மாட்டி போட்டார். ஒரு மாத்திரை மருந்து கிடையாது. காரணம் என்னங்க? ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு தெரியும், கர்த்தர் சந்திப்பார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க நல்லா இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் சாவேன். எனக்கு அந்த நம்பிக்கை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும். உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்க கணவர் ரட்சிக்கப்படுவாங்க. சத்தம் உயர்ந்திருக்கணுமே. உங்க வீட்டுல இருக்கிற வறுமை ஒளியோ, தரித்திர ஒளியோ, சாப ஒளியோ, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறியப்படும். அல்லேலூயா.
ஆனா ஒண்ணே ஒண்ணு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேயினுடைய வேலை என்ன தெரியுமா? பேயினுடைய வேலை 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி மனக்கண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கிறானா? குருடாக்கி. நான் சொல்றத நம்ப கூடாதபடிக்கு, தேவ வார்த்தையை நம்ப கூடாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி. அதனாலதான் எபேசியர் 1:ல பவுல் சொல்றாரு, அந்த பிரகாசமான மனக்கண்களை தரும்படி உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எதை தரணுமா? இப்ப உங்களுக்கு எது வேணும்? அந்த பிரகாசமான மனக்கண்கள். கையை உயர்த்தி ஒரு வேலையில சொல்லுங்க பாரு. நம்ம எல்லாருக்கும் கண்ணு தெரியுது, அதனாலதான் கரெக்டா இங்க வந்திருக்கிறீங்க. கண்ணு தெரியறதுனாலதான் கரெக்டா போய் வீட்டுக்கு போய் சேர போறீங்க. ஆனா இந்த பார்வையை பத்தி நான் பேசவே இல்லை இவ்வளவு நேரம். நான் எதை பேசுறேன்? மனக்கண். கையை உயர்த்தி ஒரு வேலையில சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த 2026ல உங்க மனக்கண்களை கர்த்தர் திறப்பாரையாகில் நீங்கள் காணக்கூடாததை, யாரு? மற்றவர்கள் காணக்கூடாததை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தை நான் குருடனா நான் என்ன செஞ்சிடக்கூடாது, கழிச்சிடக்கூடாது. ஒரு வார்த்தை நான், ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருக்கலாம், பாஸ்டர் நீங்க எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு திரும்பியும் பழைய மாதிரி தான் நான் யோசிக்கிறேன், பழைய மாதிரி தான் நான் ஆயிடுறேன் அப்படின்னு இருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, சவுல் என்ற மனிதன் தேவ ஜனத்தை துன்பப்படுத்தும்படி புறப்பட்டு போகிறான். வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவனை தாக்கி கீழே வருகிறான். பைபிள்ல போட்டிருக்கு, கண்ணு இப்ப என்ன ஆயிடுச்சு? குருடா மாறிடுச்சு. இப்ப தீர்க்கதரிசி ஆகிய அனனியாவை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் குருடாயிட்டான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், ஒரு தரிசனம் பார்க்கிறான். நீ வந்து தலையில கை வைக்கும் போது அவன் பார்வை அடையும்படி. பைபிள் எப்படி தெரியுமா இருக்கு? அனனியா வந்து இந்த சவுல் தலையில கை வைத்த பொழுது கண்கள் இருந்து செதில் விழுந்துச்சான். நான் கேட்கிறேன், இந்த செதில் எங்க இருந்து வந்துச்சு? மீனுக்கு தானே செதில் இருக்கும், எப்படி இவன் கண்ணுல செதில் வந்துச்சு? நான் பாருங்க, நம்மளையும் இப்படிதான் பிசாசு என்ன பண்ணிருக்கான்? கண்ணு தெரியுது, ஆனா எந்த பார்வை இல்ல. அந்த காண்கிற எரேமியா பார்த்து கேட்டார்ல, நீ எதை காண்கிறாய்? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவரு காண்கிறத அப்படி சொல்றாரு. ஆண்டவர் பதிலுக்கு, எப்பா தப்பா சொல்லாதப்பான்னு சொல்லல, நீ காண்கிறது சரியேன்னு சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? நீ பாக்குறது சரின்னு சொல்லணும். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. தூரத்திலே அவைகளை கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் நான் கண்டேனோ அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இனியும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நான் கண்டுகிட்டே இருக்கிறேன். அது நடக்காம சாக மாட்டேன்னு நான் நம்புறேன். கையை உயர்த்தி ஒரு இல்லை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நம்புறீங்களா இல்லையா? முதல்ல என்ன சொன்ன? தூரத்திலே கண்டு. அடுத்து என்னதுங்க? நம்பி அணைத்து கொண்டு. அது கோழி அடகாக்குறது போல அந்த வார்த்தையில் அப்படியே அணைத்து கொண்டு, இரவும் பகலும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அணைத்து கொண்டு நீங்க ஆண்டுடைய வார்த்தையின் மேல, அவருடைய அன்பின் பிரசனத்தின் மேல ஐக்கியமா இருக்கும் பொழுது நடந்தது என்ன? இந்த குடும்பம் எல்லாத்தையும் இழந்து வந்துச்சு. என்ன நினைச்சிருப்பாங்க? அவ வீட்டுல ஆடு சாகல, அவ வீட்டுல கோழி கூட சாகல, ஒரு மாடு கூட சாகல. ஆனா இந்த ஐக்கியத்தை விட்டு, இந்த பெத்லகேமை விட்டு நான் மோவாபுக்கு போய் இழக்க கூடாததெல்லாம் நீ செஞ்சுட்டேன், நான் இழந்துட்டேன். ஆனா இவங்களுக்கு ஒரு தூர பார்வை, காண்கிற கண்கள் இருந்ததுனால அவங்க என்ன செய்யல? என் பின்னாடி மோவாபுக்கு அவங்க என்ன செய்யல? வரல, இங்கேயே இருந்தாங்க, எதையும் இழக்கல. இப்ப ஆண்டவர் அந்த பெத்லகேமை எப்படி ஆக்கிட்டாருன்னா, சிந்துற அளவுக்கு, பொறுக்கிட்டு போகட்டும், சிந்துற அளவுக்கு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? இந்த சத்தம் போடுறது ஆண்டவர் செய்வாருங்கிற ஒரு அலையில சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. வறுமை போகும்னு சொல்லுங்க, தரித்திரம் போகும்னு சொல்லுங்க, சாபம் போகும்னு சொல்லுங்க, வியாதி போகும்னு சொல்லுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில தொடர்ந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் சத்தமா. அல்லேலூயா. இருக்க மாட்டேன், ஏன்னா நான் காண்கிறேன். அல்லேலூயா. எனக்கு